ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நான் அறிவிச்சையும், நம சிவாயவே நான் அவின்றி ஜேத்துமே, நம சிவாயவே நன்னறி காட்டுமே. சகல பிராயசித்தங்களுக்கும் காரணம் நம்ம பண்ற பாவங்கள். அதற்கு ஒரு வழி கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மனசால நினைக்கிறது, நம்மளுடைய கர அவய சரணங்களால பண்றதுக்கு பிராயச்சித்தம். இந்த பிராயச்சித்தம் பண்ணா போகுமா அப்படின்னா குறையும், போகாது. மனசு இது பண்ணிட்டேன்னு முதல்ல வருந்துறோம். அப்புறம் வருந்தின பிற்பாடு ரைட் நம்ம இதை பண்ணிட்டோமேங்கிறத உணரணும். இதற்கு பிற்பாடுதான் நீங்க தேடி போகக்கூடிய அந்த பிராயச்சித்தத்துக்கு ஒரு வழி கிடைக்கிறது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு க்ஷேத்திரம் தேடி வந்தா தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அப்படி ஒரு அபூர்வமான ஒரு அனுகிரகத்தோட உடைய ஒரு க்ஷேத்திரம் தான் குருமானக்குடி திருக்கண்ணார் கோவில் அப்படிங்கிற இந்த திவ்ய க்ஷேத்திரம். நிறைய அபூர்வமான சில விஷயங்களை அந்த க்ஷேத்திரத்துக்கு வரத்தே நம்மளால உணர முடியும். இந்த கோவில் மூலவர் கண்ணாயிரமுடையார், சகஸ்ரநேத்திரேஸ்வரர், அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகா, தீர்த்தம் மணிகர்ணிகா, இந்திர தீர்த்தம், விருட்சம் கொன்றை மரம், இதெல்லாம் உடைய இந்த க்ஷேத்திரத்துல சுவாமி ரொம்ப அபூர்வமான லிங்கமூர்த்தி, சுஜம்பு. இந்த மூர்த்திக்கு என்ன பெருமை அப்படின்னா, இந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணினா 1000 சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண பலன். ஒரு சிவலிங்கம் 1000 சிவலிங்க பலன் எப்படி உண்டாகும்? சுவாமி தேவேந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தவர். தேவேந்திரன் கௌதமருடைய தர்மபத்தினியான அகலிகைய ரிஷியினுடைய வடிவத்தோடே வந்து சரீர சுகத்துக்காக போய் சேர்ந்த காரணத்தினால ஏற்பட்டது. அவனுக்கு சரீரம் முழுக்க யோனி ரூபமா மாறிடுது. எத்தனையோ கோவில்கள் போறான், போகல. பிராயச்சித்தம் நிவர்த்தி ஆகும்னா குறையும். தேவேந்திரனுக்கு கடைசியா கதறான், சுவாமி ஏதோ அவசரப்பட்டுட்டேன். ஒத்தொத்தர் எந்தெந்த தண்டனை வேறுபடும், யார் யாருக்கு என்னென்ன தண்டனைங்கிறது வேறுபடும். தண்டனை ஒன்னா இருக்காது. ஒண்ணுமே தெரியாதவன் பண்ணினா அப்படின்னு கேட்டாக்கா அவனுக்கு லகுவா இருக்கும் தண்டனை. எல்லாம் தெரிஞ்சவன் பண்ணினான்னு கேட்டாக்கா அவனுக்கு பெருசா இருக்கும். எல்லாம் தெரிகிறது, அவன் பண்ணப்படாது, அப்போ பெருசா இருக்கும் அந்த தண்டனை. அது மாதிரி தேவேந்திரன் இங்க வந்து கதறான், சுவாமி என்னை காப்பாத்து, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு. அவன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால தீர்த்தம் ஏற்படுத்தி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொன்றை மலர்னால சுவாமியை பூஜை பண்ண உடனே 1000 சிவலிங்கமாக அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் சுவாமி. அதனாலேயே சுவாமிக்கு சம்ஸ்கிருத திருநாமம் சகஸ்ரநேத்திரேஸ்வரர், கண் 1000 உடையார். அப்பேற்பட்ட சுவாமி. அதனால சுவாமியினுடைய அந்த லிங்க திருமேனியில பார்த்தோம்னா அந்த ஒன்னு சிவலிங்கமா இருக்கும். முழுக்க சிவலிங்கம், 1000 சிவலிங்கத்துக்கு மேல இருக்கு. அப்போ இந்த சுவாமியை பார்த்தா 1000 சிவலிங்கம். 1000 சிவலிங்கம் பார்த்தா என்ன அப்படின்னாக்கா நாம பண்ணின பாவங்கள் நிவர்த்தி. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் இது. அம்பாளுக்கு முருகுவலர் கோதைன்னு தமிழ் நாமம். அது என்ன அப்படின்னா, இயற்கையாகவே இந்த அம்பாளுக்கு பார்த்தோம்னா கூந்தல் இருக்காம், சுகந்த குந்தல அம்பிகை. அந்த கூந்தல்ல நறுமணத்தோட உடையவளாக இங்க அம்பாள் இருக்காளாம். அது என்னப்பா அப்படி ஒண்ணு உண்டா அப்படின்னாக்க, நம்மள்ட்ட வாசனா தோஷம் தான் நமக்கு. உன்னை பார்த்தோம்னா ருச்சி, ஆசை ஏற்படுறது. தாய்மானவர் சொல்றாரு, அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோடாஜினும் ஆசை அருமின். பரமேஸ்வரனே உனக்கு இதை திறனை கூட வேண்டான்னுப்பா அப்படிங்கிற இந்த ருச்சி இருக்கு பாருங்களேன். அப்படி அது எல்லாத்தையும்
தேவையில்லாதவற்றை நீக்கக்கூடிய ஆற்றலோட அம்பாள் இருக்கா. ஒரு ஒரு அந்த அம்பாளுக்கு அனுகிரகம். சரி, இது என்ன இன்னொரு பேர் வித்தியாசமா குருமான குடிங்கிறலே அப்படின்னாக்கா, வாமனாவதாரம் எடுத்த பிற்பாடு 2 சிவாலயத்துல பூஜை பண்ணியிருக்காரு மகாவிஷ்ணு. ஒன்னும் மகாவிஷ்ணு தானம் வாங்கலாமா? எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர், மகாலட்சுமியோட இருக்கக்கூடியவர். மகாவிஷ்ணு தானம் வாங்குற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்போ மகாவிஷ்ணு தானமா வாங்கறது எப்படி வர்றாருன்னா, குட்ட பிரம்மச்சாரியா வர, சின்ன பையனா வேஷம் போட்டுன்னு வர. வாங்கறதே நேரடியா வாங்கலாம். திருட்டுத்தனமா வந்து வாங்கலாமா? நேரடியா வாங்காமல் திருட்டுத்தனமாக வந்த காரணத்தால் அதற்கு ஒரு தோஷம் ஏற்பட்டது. மற்றவர்களுடைய பொருள் மேல அபவாதப்பட்டு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அப்படி வாங்கினார் இல்லையா? அதற்கு என்ன பண்ணலாம்னார், சிவ பூஜை பண்ற சொன்னார். அப்படி சிவ பூஜை பண்ண க்ஷேத்திரம் இது. அப்படி அந்த குறுகிய வடிவத்தோட அதே ரூபத்தோட இங்க வந்து சுவாமியை பூஜை பண்ணியிருக்க. இன்னொரு க்ஷேத்திரம் தொண்டை நாடு, நீங்க வரத்தே அங்க தரிசனம் பண்ணலாம், ரொம்ப நன்னா இருக்கும். திருமானிக்குழின்னு அந்த ஊருக்கு பேருங்க. வாமனபுரீஸ்வரனே சுவாமிக்கு பேரு. இங்க பூஜை பண்ண பிற்பாடுதான் வாமனாவதாரத்தோட போய் அங்க பூஜை பண்ணா வாமனாவதாரம் நீங்கி மகாவிஷ்ணுவானார். அப்பேற்பட்ட வாமனாவதார க்ஷேத்திரம். சரி சுவாமி, இந்த கோவிலுடைய பலன் என்ன, பயன் என்ன அப்படின்னா, இந்த சுவாமியை வழிபட்டால் நன்றாக பார்வை தெரியும். சுவாமியை பார்க்கறதுக்கு பாரு, எல்லாத்தையும் கண்டதை பார்க்கிறோம். சுவாமியை பார்க்கறதுக்கு பார்வை வேணுமோன்னா சம்பந்தம் இல்லாதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இது சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனால் அதை பார்த்துட்டு இருப்போம். பாருங்க, இது எதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குனாக்க சுவாமியை நாம் சரியா பார்ப்பதற்கு உண்டான பார்வையை பகவான் கொடுக்குற. அதனாலே சுவாமிக்கு 1000 கண்கள் இருக்கு. நமக்கு 2 கண் இருந்தாலும் கூட பத்தலை, இன்னொரு தடவை பார்த்தா தேவையில்லை, இன்னொரு தடவை பார்த்தா தேவையில்லைன்னு ருச்சி ஆசை எல்லாம் வருது இல்லையா? அது நல்ல விதமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரமா இருக்கு. அதை தவிர நேத்திர திருஷ்டி, கண்ணினால் ஏற்படக்கூடிய பார்வையினால் ஏற்படக்கூடிய அபவாதங்கள் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணா நிவர்த்தியாகும். எல்லாத்துக்கும் உயர்வான க்ஷேத்திரம். சீக்கிரம் விவாகம் நடக்கணும்னா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். புத்திரபாக்கியத்தோட கூட சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலான்னு ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம், ஆனந்தமான தரிசனம், ரொம்ப உயர்வான க்ஷேத்திரம் இது. சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். கிராம கோவில், நிறைய பேர் வரணும், நிறைய பேர் சுவாமியை பார்க்கணும், கொண்டாடணும், சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும். ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி.